படம் வந்து விஎஃப்எக்ஸ்க்கு இந்தியா நிறைய விஎஃப்எக்ஸ் ஸ்டார்ஸ் இந்த படத்தை தான் பண்ணியிருக்காங்க எந்திரனுக்கு அப்புறம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க ஒரு ஏலியன் கான்செப்டோட. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சீரியஸாக ஒரு மெசேஜ் மாதிரி. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால நிறைய பேருக்கு வேலையை போகும், அந்த மாதிரி இயற்கையும் பாதிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நேச்சரை காப்பாற்றணும் அந்த கான்செப்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்டலாக மாவீரன் எப்படி பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி இந்த படமும் பண்ணியிருக்காங்க. அது எந்திரனுக்கு எப்படி ஒரு சில்ட்ரன்ஸ்னாலே படம் ஓடிச்சோ அதே மாதிரி இந்த படத்தை ரொம்ப சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நிறைய படம் ஃபுல்லாகவே ஒரு 70% கிராஃபிக்ஸ் தான். அந்த ஏலியன் கான்செப்ட் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, சில்ட்ரன்ஸ்க்காகவே இந்த படம் கண்டிப்பாக ஓடுறோம். மற்றபடி காலேஜ் அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அந்த லாஜிக் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்க போகிறோம். ஒரு ஜாலியாகவும் ஒரு சீரியஸான ஒரு படமாகவும் பார்க்குறோம் அப்படின்றதுக்கு பிடிக்கும். மற்றபடி மோஸ்ட்லி இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி வந்த படம் தான். டெஃபினட்டாக ஒரு கம்பேக் படமாக இருக்கும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகனோட கம்பேக் சூப்பராக இருந்தது. கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்தது. அந்த படம் பிரபாஸ் நடிச்சிருந்தாரு, அந்த அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் அந்த படம் எப்படி இருக்குன்னு. கிராஃபிக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக கிட்ஸுக்கு சூப்பராக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருந்தது படம். அந்த ராதேஷ் அது ஒரு படம் நடந்தது பிரபாஸ்து, அதெல்லாம் வந்து சும்மா 600 crores ஏதோ சொன்னாங்க அது பட்ஜெட்டு. இது சூப்பராக இருந்தது. கிராஃபிக்ஸ் செம்ம விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது படம். பொங்கலுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். நல்ல ஒரு கமர்ஷியலான படமாக இருந்தது. கிராஃபிக்ஸ் வேறு டெக்னிக்கல் படி சூப்பராக இருந்தது படம். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அந்த ஏலியனோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது. சித்தார்த்தோட வாய்ஸ் சூப்பராக இருந்தது. காமெடியெல்லாம் செம்மையாக இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது காமெடிலாம். ஸோ சூப்பரான படம், எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து ஸ்டார்டிங் கிளைமேக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. காமெடி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே காமெடி இருக்குது. பக்காவாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எமோஷன்ஸ் லாஸ்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்காங்க, கிளைமேக்ஸில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஓகே, பக்காவாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. காமெடி ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி தான், நல்லா இருக்குது. அந்த ஏலியன் வந்து நம்ம இடத்துக்கு வருது, எல்லாமே பக்காவாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மியூசிக் பாட்டு வந்து அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு சிங்க் ஆகலாம்னு நினைக்கிறேன். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வகையில் பக்காவாக இருக்குது படம். படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்காவாக இருக்குது, சிங்க் நல்லா. கிட்ஸும் பார்க்கலாம், கிட்ஸ் தான் மெயினாக பார்க்கணும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம், நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. வறுத்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பொங்கலுக்கு எல்லோரும் வந்து பார்த்துட்டு போங்க. கிட்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பாட்டு காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரியலாக இருந்துச்சு. பொம்மை படம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, எல்லோரும் நல்லா இருந்துச்சு. வறுத்து தான் எல்லோரும். எஸ்கே சூப்பராக பண்ணியிருக்காரு. அது அவங்க பார்க்குறத பொறுத்து, நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினச்சி பார்த்தா சும்மா அப்படியே ஒரு இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சி பார்த்தாங்கன்னா பிடிக்காது, அவ்வளோதான். எல்லாமே நல்லாயிருக்கு. வர சீன், யோகி பாபு வர சீன் எல்லா சீன்லேயுமே சிரிக்க வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வழக்கம் போல் நல்லபடியாக முடிஞ்சிடும், அவ்வளோதான். அடுத்த பாட்டா தெரிலையே, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல, அது தெரில. நல்லாயிருக்கு. எனக்கு சிவகார்த்திகேயன் ஜாலியாக, யோகி பாபு காமெடிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு படம், ஓரளவு ஓகே தான். இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுன்னு நல்லா சொல்ல வராங்க அந்த படத்தில். நல்லா தான் இருக்குது படம், நல்லா ஓகே தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவர் நடித்தாலும் ஒரு படம் நல்லா தான் இருக்கும். ஒரு நல்லா பெனிஃபிட்டான ஒரு படம் தான் அது, நல்லா இருக்கு. தேங்க்யூ. அவர் இந்த படத்தை என்ன சொல்ல வரதுன்னா, இந்த நாட்டில் எப்படிலாம் இருக்குதுன்றதை சொல்ல வராங்க. பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி நமக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். இது அப்படிதான் இருக்கும்னு ஒரு இது நம்பிக்கை. நல்லா இருந்தது, நல்ல ஆக்டிங். அது சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாங்க, நைஸ். சாரி, ஐதான் கேட்க நல்லா இருந்தது. சித்தார்த்தனா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. வாட்சிங்காக தான் இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. படம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு போரிங்கே இல்லை. யோகி பாபு, சிவகார்த்திகேயன், கருணாகரன் காமெடி எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாகவே இருக்குது. படத்தோட இது பார்த்திங்கன்னா சோசியல் மெசேஜ் தான். ஆக்டிங்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே நல்லாவாக இருக்குது. ஒரு நிமிஷம் கூட போரிங்கே இல்லை, படம் எதுவுமே இல்லை. சிவகார்த்திகேயன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லாமே ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்குது. இதில் போரிங்கிற ஒரு இதே இல்லை. படம் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம், பசங்களோட வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணக்கூடிய மூவி தான் அது. ஸோ தேங்க்யூ. படம் செம்மையாக இருக்கும். கிட்ஸ்லாம் பார்த்தா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பெரியவங்க பார்த்தா ஒரு 2-3 சீன் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி படம் செம்மையாக இருக்குது. விஎஃப்எக்ஸில் எங்கேயும் லேக் அடிக்கலை. ஆனால் வந்து கிளைமேக்ஸ் அண்ட் வந்து போஸ்ட் கிரெடிட்ஸ்ன்னு இருக்குது, ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ்ன்னு இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சிஜி எதுவுமே லேக் அடிக்கலை, எல்லாம் பக்கமாக இருக்குது. அண்ட் இன்டர்வல் செம்மையாக இருந்ததுண்ணா.
இன்டர்வல் வந்து செம கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அவ்வளோதான். விஎஃப்எக்ஸ் செம்மையாக இருந்தது. ஆனால் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் அந்த சீன் மட்டும்தான், ஒரு 2-3 சீன் மட்டும் தான் கொஞ்சம் பொம்மை இருந்தது. மற்றபடி விஎஃப்எக்ஸ் ஏலியன்லாம் செம்மையாக இருக்குண்ணா, பிசிறே தட்டில். செம்ம ஹிட் ஆகணும், ஹாலிவுட் ரேஞ்சில் போகணாண்ணா, செம்மையாக இருந்ததுண்ணா. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல இயற்கை விவசாயத்தில் எப்படி இது பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதை பற்றி தான். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அதில் ஓரளவுக்கு. சூப்பராக இருந்தது அதெல்லாம். ஓகே, ஆமாம், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ரமணா இல்லை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ரமணா படம் பார்த்தீங்களா? ரமணா படத்தில் வந்து சென்டிமெண்ட் இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான். அதுதான் கமெண்ட்ஸ். படம் ஓகே ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், தேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். மிஸ் ஆகுதுன்னா இன்னும் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. அதுவும் நல்லா இருக்குது ப்ரோ, கண்டென்ட் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நல்லா இல்லைன்னு சொல்ல, ஒரு வாட்டி தேட்டரில் பார்க்கலாம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அதான் அது எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வைஸ்லாம் இருக்குது. யோகி பாபு இருக்கார், கருணாகரன் அவங்களாம் வந்து காமெடிக்கெலாம் வச்சுருக்காங்க. சித்தார்த் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு, அது நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத மாதிரி இருந்தது. அதான் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அந்தளவுக்கு இதெல்லாம் இல்லை, ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ, நான் அயலான் படம் பார்த்துட்டு வரேன். ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரை படம் பிடிச்சிருக்கு ப்ரோ. படம் ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மாவீரன் படம் இதுக்கு முன்னாடி நம்ம சிவானனோடது பார்த்தோம். அதில் விஜய் சேதுபதியோட அந்த காம்போ எப்படி இருந்ததோ இதில் சித்தார்த்தனாவோட காம்போ இருக்குது. அண்ட் இந்த காம்போ அப்புறம் யோகி பாபுன்னா அப்புறம் அந்த கதை, அந்த ஏலியன் கேரக்டர், இதெல்லாம் வந்து நம்ம கதைக்குள்ளே கொண்டு போகும்போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோட வந்து ஒரு ஃபேமிலி மூவி பார்க்குறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரி தான். எல்லாரோட ஆக்டிங்கும், அதில் சிவான ஆக்டிங்லாம் பர்டிகுலராக சொல்லணும்னா ஒவ்வொரு படத்துக்கும் மெருகேறுன்ற மாதிரி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தது. இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிலாம் ஒரு பண்ணணும், நாங்கள் அதை பார்க்கணும். இது மாதிரி இன்னும் எத்தனை இன்டர்நெட் நாளை டேரக்டர் அண்ணா இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணாவோட இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி படம் பார்த்ததில்ல. பட் இந்த படம் பார்த்ததுலேருந்து இதுக்கப்புறம் அந்த அண்ணாவோட எந்த படம் வந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவு பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டுண்ணா. அயலான் எந்திரன் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சிச்சோ, எந்திரன் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ, அது ஈக்குவலான குழந்தைங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், ஹிட் ஆகும். ஒரு மார்வலோ டிசியோ வந்து தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் எஃபர்ட் போடுவாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்குலாம் சொல்ல முடியாது, ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அவர் வந்து ஸ்டார்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ப்ரொமோஷன் ஆன ஒரு படம் தான் இதுன்னு சொல்லணும். அவர் தலைவருக்கு எப்படி வந்து பாட்ஷா அவரோட கரியரில் ஒரு மைல் ஸ்டோனாக இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த படம் எஸ்கேவுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், எந்திரன் பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். பொங்கல், ஏலியன் பொங்கல் தான்.